வணக்கம். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் மீண்டும் நிலநடுக்கம், மக்கள் அச்சம். பயங்கரவாத இயக்கங்கள் நேபாளம் வழியாக இந்தியாவை தாக்கக்கூடும், எச்சரிக்கும் ஆலோசகர். அமலாக்கத்துறையை கண்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம். இபிஎஸ் பேச்சு. அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன், ராமதாஸ் பேட்டி. புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜகவினர் 3 பேர் நியமனம். இளைஞர்கள் அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும், கார்கே. முதல்வருக்கு வானளாவிய அதிகாரம் வந்துவிடுமா? மகாராஷ்டிரா ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கேள்வி. ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தள்ளிவிட்ட வழக்கு, ஹேமந்த்ராஜ் குற்றவாளி என அறிவிப்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மத்திய அமைச்சர் ஷோபா குற்றச்சாட்டு. மீண்டும் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது தொண்டர்களின் ஆசை, துரை வைகோ பேச்சு. தெளிவாக சொல்கிறேன், தமிழகம் தலை வணங்காது, முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். மத மாற்றத்திற்காக ரூபாய் 500 கோடி முஸ்லிம் நாடுகளிடமிருந்து வாங்கிய சங்கூர் பாபா. கோவில் நில விவகாரம், கோர்ட் அவமதிப்பு வழக்கில் 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் மன்னிப்பு. நன்றி.